இந்த மாதிரி தனியாக எழுதிட்டு இந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி எழுதிட்டு இருந்தீங்கன்னா சுத்தமா டைம் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் மாதிரி எழுதுறதே உங்க டைம் வேஸ்ட் ஆகும். எப்படி கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின் பேப்பர்லயே சால்வ் பண்றதை இப்ப பார்க்க போறோம். இப்ப ஏபிசிடி கேட்டாங்கன்னா ஏடி ரொம்ப ஈஸி. இங்க இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏ கிடைச்சிடும். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 6 30, 30 × 4 30 × 4 120 கிடைக்கும். டினா அப்படியே இங்க இருக்கிறத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டி கிடைச்சிடும். 70 70 × 8 70 × 8 என்ன வரும்? 560 கிடைக்கும். கரெக்டா? சோ பிசி அதை விட ரொம்ப ஈஸி. பிஏ பாருங்களேன், பி இங்க முடிச்சுட்டு அப்படியே இங்க சிஏ முடிச்சிருங்க. அப்ப இங்க என்ன வரும்? இங்க மல்டிப்ளை பண்ணி இங்க பண்ணினா முடிச்சு. 7 × 6 என்ன கிடைக்கும்? 42 கிடைக்கும். 42 கூட 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 42 × 4 168 கிடைக்கும். கரெக்டா? அப்படியே சி பாருங்க, சி வந்து இங்க இருக்கா, எங்க இருக்கா பாத்துங்க. சி இங்க முடிச்சுட்டு அப்படியே பி கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்வர்ட்ல போங்க. சோ 4 × 10 40 கிடைக்கும். 40 × 7 என்ன கிடைக்கும்? 280 கிடைக்கும். கரெக்டா? இதை முக்காவாசி பேர் தப்பு என்ன பண்றாங்கன்னா டி இஸ்டு சி கேட்டாங்கன்னா அப்படியே எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டி எடுத்து எழுதணும் 560 சொல்லிட்டு, சி என்னன்னா 280 போட்டு அதுக்கப்புறம் அதை சிம்பிளை பண்ணும். 28 இது. ஸோ இங்க என்ன கிடைக்கும்? 2:1. 2:1 இதுக்கான ஆன்சரு. இப்போ இன்னொரு சம் ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம். 2:3 3:4 4:5 இது அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஏ என்ன கிடைக்கும்? அப்படியே 4 மல்டிப்ளை பண்ண ஏவா 2 3 6 6 4 24 கிடைக்கும். டி என்ன கிடைக்கும்? 4 5 20 20 × 3 என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். பி என்ன சொன்னேன்? இது மல்டிப்ளை பண்ணி இங்க முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 3 9 9 4 36 கிடைக்கும். சி பாருங்க, இது இங்க இருந்து இப்படி போனோம்னு சொன்னேன். ஸோ இங்க போயிட்டு இங்க முடியும்னு சொன்னேன். ஸோ 4 4 16 16 × 3 என்ன வரும்? 30 18 48 கிடைக்கும். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர்.